இன்னைக்கு வந்துட்டு லிங்கேஜ் கிராஸ் ஓவர் பத்தி பாக்குறோமா. ஃபர்ஸ்ட் 4 டாபிக் பார்த்துட்டோம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 டாபிக் பார்த்துட்டோம். 5th டாபிக் என்ன இருக்கு சிலபஸ்ல? லிங்கேஜ் கிராஸ் ஓவர், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 5th டாபிக்ல இருக்கு. லிங்கேஜ் கிராஸ் ஓவர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இன் ரீகாம்பினேஷன் பிரீடிங். லிங்கேஜ் கிராஸ் ஓவர் அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ் இன் ரீகாம்பினேஷன் பிரீடிங். புரியுதுங்களா? லிங்கேஜ்னா என்ன, கிராஸ் ஓவர் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். லிங்கேஜ்னா என்ன, கிராஸ் ஓவர்னா என்ன? உங்க பேரு என்ன? அருண். உங்க பேர் தம்பி? மணிகண்டன். ஓகே, சொல்லுங்க மணிகண்டன். ஏதாவது லிங்கேஜ் கிராஸ் ஓவர்னா ஞாபகம் இல்ல? லிங்கேஜ்னா ஒன்றும் இல்லை. எப்பயுமே வந்துட்டு இப்போ கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 2 பேராவே இருப்பாங்க. எப்பயுமே வந்தாலும் கிளாஸ்க்கு வந்தாலுமே ஒரே டைம்ல 2 பேரும் வருவாங்க. இல்லை எங்கன்னா வெளியே போனாலும் 2 பேர் ஒரே டைம்ல போவாங்க. அவங்க உட்காந்துருக்கிறதும் வந்து பக்கத்து பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. 2 பசங்களோ இல்லை 2 பொண்ணுங்களோ. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் பக்கத்து பக்கத்து ஒரே டைம்லேயே வருவாங்க. புரியுதுங்களா? எங்கன்னா போனாங்க, வெளியே போய் டீ குடிக்க போனாலும் 2 பேரும் ஒன்னாவே போவாங்க. ஸோ அதே மாதிரி ஜீன்ஸ்ல, குரோமோசாம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ்ல ஸோ இங்க ஜீன் ஏ, இது ஏ வந்து ஒரு ஜீன், பி வந்து ஒரு ஜீன் வச்சுப்போம். ஏ வந்து ஒரு ஜீன், பி வந்து ஒரு ஜீன். டெண்டன்சி ஆஃப் 2 genes டு ஸ்டே டுகெதர். டெண்டன்சி ஆஃப் 2 genes டு ஸ்டே டுகெதர் அப்படின்னா என்ன? இந்த 2 ஜீனும் எப்பயும் சேர்ந்தாப்புல தான் போகும், தனித்தனியா பிரியவே பிரியாது. இந்த 2 ஜீனும் பேரண்ட்ஸ்ல இருந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு போகுது இல்ல, பேரண்ட்ஸ்ல இருந்து ப்ரோஜனிக்கு போகுது இல்ல, அப்ப வந்து எப்பயுமே சேர்ந்தாப்புல தான் போகும், தனித்தனியா போகாது, பிரியாது. ஸோ இதான் பேரண்ட்ஸ். அப்படின்னா ஆஃப் ஸ்பிரிங் கிட்டயும் அப்படியே தான் போகும். ஆஃப் ஸ்பிரிங்குக்கும் அப்படியே தான் பாஸ் ஆகும், ஆஃப் ஸ்பிரிங்க்கும் அப்படியே தான் பாஸ் ஆகும். இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஜெனடிக்ஸ்ல? இந்த மாதிரி வந்து ஒரு ஜீன் அப்படியே இன்ஹெரிட் ஆகுறது அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜ்? லிங்கேஜ்னா என்னன்னு சிம்பிளா தெரியுது இல்ல, டெஃபினிஷன்லாம் பார்ப்போம். லிங்கேஜ்னா சிம்பிளா என்னன்னு தெரியுதா? இப்போ ஜீன் ஏ வந்துட்டு ஒரு ட்ரைட்டுக்கு வச்சுப்போம். ஜீன் ஏ வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது அட்ராக்டிவா ஏதாவது சொல்லுவோம். ஜீன் ஏ வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ட்ரைட் சொல்லுங்க பிளான்ட்ல. சீட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ரெசிஸ்டன்ஸ், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஜீன் பிக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏதாவது ஒரு ட்ரைட், என்ன ட்ரைட்னு சொல்லுங்க. பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு ஓகே, ஈல்ட் ரிலேட்டடா ஏதாவது சொல்லுங்க. ஈல்ட் ரிலேட்டடா பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், ஈல்ட் ரிலேட்டடா ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் மெண்டல் ஸ்டடி பண்ண அந்த 7 ட்ரைட்ல ஏதாவது சொல்லுங்க. கலர், பாட் கலர் இல்லைன்னா சீட் கலர்னு வச்சுப்போம். பாட் இல்லைன்னா சீட் கலர்னு வச்சுப்போம். எனக்கு இந்த ரெண்டும் வேணும். அட்ராக்டிவ் சீட் கலரும் அட்ராக்டிவா இருக்கணும், அதே மாதிரி வந்துட்டு இந்த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து இது பிரீடருக்கு யூஸ்ஃபுல் தானே? புரியுது என்னன்ட்டு? எனக்கு வந்துட்டு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் வேணும், அதோடு சேர்ந்து அட்ராக்டிவ் சீட் கலரும் வேணும். அப்படிங்கும்போது இந்த 2 ட்ரைட்டும் சேர்ந்தாப்புல இதாகல, இன்ஹெரிட் ஆகும்ல. சரி, லிங்கேஜ் எப்படி இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னா, யூஸ்வலா எப்படி இன்ஹெரிட் ஆகும்? யூஸ்வல் ஜீன்ஸ் வந்து எப்படி இன்ஹெரிட் ஆகும்? மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ அந்த இதுல எப்படி பார்த்தோம்? அந்த லா படி எப்படி எப்படி செக்ரிகேட் ஆச்சு அங்க? எனக்கு என்ன இது அங்க கேபிட்டல் கேபிட்டல் வை ஸ்மால் 2 ட்ரைட் பார்த்திருப்போம். ஸ்மால் ஆர்
ஸ்மால் வை அந்த மாதிரி பார்த்திருப்போம். சொல்லு பாருங்க, இந்த என்ன ட்ரைட், இது என்ன ட்ரைட்? மெண்டல்ஸ் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் செகண்ட் லால. இது ரவுண்ட் எல்லோ wrinkled. ரவுண்ட்ன்றது என்ன? ரவுண்ட் என்ன ட்ரைட்டை டினோட் பண்ணுது? ரவுண்ட் ஷீட் ஷேப். எல்லோன்றது காட்டிலிடன் கலர். எல்லோன்றது காட்டிலிடன் கலர். இதுல இருந்து என்ன கேமெட் ஃபார்ம் ஆகும்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வைல? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வைல இருந்து என்ன ட்ரைட், என்ன கேமெட் ஃபார்ம் ஆக பாசிபிலிட்டி இருக்கு? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை. ரெண்டு இருந்துச்சு, ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் டினோட் பண்ணா போதும். தெரியல அப்படின்னா, யாராவது வேற ஏதாவது நான் அக்ரி இருந்தீங்க அப்படின்னா, ரெண்டு லெட்டர் ஒரே மாதிரி இருந்தா ஒரு டைம் இங்க டினோட் பண்ணா போதும். சோ இப்ப இங்க கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ரெண்டு டைம் இருக்கா? சோ ஒரு டைம் டினோட் பண்ணா போதும். கேபிட்டல் வைன்றது எத்தனை டைம் இருக்கு? ரெண்டு டைம் இருக்கு. சோ அது ஒரு டைம் டினோட் பண்ணா போதும். சோ இதுக்கு பேர் என்ன? கேமெட்ஸ். இதுக்கு பேர் கேமெட்ஸ். இங்க ஸ்மாலர் ரெண்டு டைம் இருக்கா? ஒரு டைம் டினோட் பண்ணா போதும். ஸ்மால் வைன்றது ரெண்டு டைம் இருக்கா? ஒரே லெட்டர் ரெண்டு டைம் இருந்துச்சுன்னா ஒரு டைம் டினோட் பண்ணா போதும். ஒருவேளை வேற வேற லெட்டர் இருந்துச்சுன்னா அதை ரெண்டையுமே டினோட் பண்ணணும். புரியுதுங்களா? சோ இப்போ இங்க வந்து ஸ்மாலர் வந்திருக்கு, இங்க வந்து ஸ்மால் வை வந்திருக்கு. புரிஞ்சுதா பாருங்க இது வரைக்கும்? சோ இது F1ல எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? F1ல இதுல ஒண்ணும் இல்லை, இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறோம். அப்படியே சேர்த்து அப்படியே மெர்ஜ் பண்ணி எழுதுறோம். இங்க இருக்கக்கூடிய கேபிட்டல் ஆர், இங்க இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர், இங்க இருக்கக்கூடிய கேபிட்டல் வை, இங்க இருக்கக்கூடிய ஸ்மால் வை. புரியுதுங்களா? கேபிட்டல் ஆர் ஸ்மால் வை, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் வை ஸ்மால் வை. மெண்டல் ஸ்டடி பண்ணது இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பார்த்தாரு. மெண்டல் ஸ்டடி பண்ணதுன்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆனா மெண்டல் ஸ்டடி லிங்கேஜ் ரிலேட்டடா எதையுமே வந்து ஒரு ஸ்டடி பண்ணவே இல்லை. லிங்கேஜ் ரிலேட்டடா அது எதையும் அப்சர்வ் பண்ணவே இல்லை. அதாவது லிங்கேஜ்னா என்ன? இது ரெண்டும் ஒரே இது அப்படியே இன்ஹெரிட் ஆயிருக்கும். ரவுண்ட் எல்லோன்றது வந்து ரவுண்ட் எல்லோன்னு இன்ஹெரிட் ஆயிருக்கும். ரிங்கிள்டு கிரீன் இருக்குன்னா ரிங்கிள்டு கிரீன்றது அப்படியே இன்ஹெரிட் ஆகும். இங்க எதுவும் மாறி இருக்காது. F2ல வந்து நிறைய காம்பினேஷன் பார்த்திருப்போம். 9:3:3:1 என்ன பார்த்திருப்போம்? F2ல 9:3:3:1 என்ன வரும்? 9ன்றது என்ன தெரியல, நோட் கூட பார்த்து சொல்லுங்க. 9:3:3:1 ஒரு காம்பினேஷன் பார்த்திருப்போம்ல. (9:3:3:1) இது வந்து மெண்டல் ஸ்டடி பண்ணது. இது வந்து ரவுண்ட் எல்லோ, இந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து ரிங்கிள் கிரீனா இருந்திருக்கும். ரவுண்ட் எல்லோ, ரிங்கிள்டு கிரீன், ரவுண்ட் கிரீன், ரிங்கிள்டு எல்லோ. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 9ன்றது வந்து ரவுண்ட் எல்லோ, செகண்ட் இருக்கிறது வந்து ரவுண்ட் கிரீன், தேர்ட் இருக்கிறது வந்து ரிங்கிள்டு எல்லோ, ஃபோர்த்தா இருக்கிறது வந்து ரிங்கிள்டு கிரீன். ஸோ இந்த மாதிரி அவர் ஸ்டடி பண்ணாரு. ஆனா அவர் ஸ்டடி பண்ணது என்ன, அவர் என்ன எடுத்துக்கிட்டு அட்வான்டேஜோ இல்ல அவர் ரிஜெக்ட் பண்ணாரா என்னன்னு தெரியல. அவர் ஸ்டடி பண்ண அந்த 2 ஜீன்ஸ் எடுத்துட்டார்ல, டைஹைபிரிட் ரேஷியோல 2 ஜீன் எடுத்திருப்பார்ல, அது ரெண்டுமே வேற வேற குரோமோசோம்ல இருந்துச்சு. அவர் ஸ்டடி பண்ணது எதுவும் ரெண்டுமே வந்துட்டு வேற வேற குரோமோசோம்ல இருந்துச்சு. பக்கத்து பக்கத்துல இல்ல, ஒரே குரோமோசோம்ல பக்கத்து பக்கத்துல இல்ல, ரெண்டுமே வந்து வேற வேற குரோமோசோம்ல இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரவுண்ட் ஷீட் ஷேப் இருக்குல்ல, ஷீட் ஷேப் குரோமோசோம் நம்பர் எத்தனை இருந்திருக்கும்? இந்த எல்லோ காட்டிலிடன் கலர்ன்றது வந்து எந்த குரோமோசோம்ல இருந்திருக்கும் சொல்லுங்க? 1457 ஒரு நம்பர் சொன்னல, 1457. அந்த 1457ல இந்த சீட் சேப்புக்கானது எதுல இருந்திருக்கும்? காட்டிலிடன் கலர்ன்றதுக்கானது எதுல இருந்திருக்கும்? காட்டிலிடன் கலர் எந்த குரோமோசோம்ல இருந்துச்சு? பார்த்து என்ன கூட சொல்லுங்க. சீட் சேப்பு வந்து எந்த குரோமோசோம்ல இருந்துச்சு? காட்டிலிடன் கலர் வந்து எந்த குரோமோசோம்ல இருந்துச்சு? நோட் பண்ணலையா? அதான் எழுதிட்டேன். சோ 7-1 ஒருவேளை அது ரெண்டு ஒரே குரோமோசோம்ல இருந்துச்சு அப்படின்னா அவர் அந்த லிங்கேஜ்ன்ற அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. லிங்கேஜ்ன்றது அவர் அப்சர்வ் பண்ணியிருந்தாருன்னா அப்படின்னா அந்த ஒரு இதுவே கொடுத்துருக்க முடியாது. அந்த லாவே அவரால் கொடுத்துருக்க முடியாது. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாருல்ல, அந்த லாவே அவரால் கொடுத்துருக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த 9:3:3:1 ரேஷியோவே வந்திருக்காது.
9:3:3:1 ரேஷியோ வந்திருக்காது, வேற ஒரு ரேஷியோ வந்திருக்கும். எவ்வளவு டைட் லிங்கேஜ்ன்றதை பொறுத்து ரேஷியோ வந்து வேற வந்திருக்கும். புரியுது என்னன்ட்டு லிங்கேஜ்னா என்னன்ட்டு? இதுல இருந்து என்னென்ன பாசிபிலிட்டி, இந்த F1ல இருந்து என்னென்ன கேமெட்ஸ் பாசிபிள்? புரியுதுங்களா? இது F1 வரைக்கும் நின்றுக்கும், F1 வரைக்கும் நின்றுக்கும். இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் இப்ப முன்னாடி பார்த்ததுதான். இது வரைக்கும் F1 வரைக்கும் ஞாபகம் இருக்கா? ஓகே. F1ல என்ன வந்துச்சு? கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y, ஸ்மால் y. இதுல இருந்து என்ன கேமெட்ஸ் பாசிபிள்? கேமெட்ஸ் என்னென்ன பாசிபிள்? கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், இது ரெண்டா பிரிக்கலாம். கேபிட்டல் ஆர் இருக்கு, ஸ்மால் ஆர் இருக்கு, ரெண்டு இருக்கு. கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y, ஸ்மால் y. இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும், என்ன வரும்? கேபிட்டல் ஆர், கேபிட்டல் Y, ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y, ஸ்மால் ஆர், ஸ்மால் y. புரியுதுங்களா? இந்த கேமெட் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கேமெட் பாசிபிலிட்டியை குரோமோசோம்ல டினோட் பண்ணணும் அப்படின்னா எப்படி டினோட் பண்ணுவீங்க? குரோமோசோம்ல இப்போ இந்த கேமெட் காம்பினேஷன் வந்து இது ஸ்கொயர்ல, புன்னட் ஸ்கொயர்ல போட்டு நம்ம பார்த்துட்டோம். குரோமோசோம்ல இதை டினோட் பண்ணணும் அப்படின்னா எப்படி டினோட் பண்ணுவீங்க? என்ன ஆச்சு? பேரண்டல் காம்பினேஷன் என்ன இருந்துச்சு? பேரண்ட்ஸ் என்ன இருந்துச்சு? கேபிட்டல் ஆர், கேபிட்டல் Y. இங்கேயும் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் Y. ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர், ஸ்மால் y, ஸ்மால் ஆர், ஸ்மால் y. ஒருவேளை இந்த பாசிபிலிட்டி வந்து ஒரே குரோமோசோம்ல இருந்துச்சு என்ன அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். ஒரே குரோமோசோம்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்து பாசிபிலிட்டி இல்ல, இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்து பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரே குரோமோசோம்ல இருந்துச்சு, ஒருவேளை இது பக்கத்து பக்கத்துல, இந்த நான் பெருசா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கேன், பட் இது பக்கத்து பக்கத்துல இங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போயிருக்கும். பேரண்டல் காம்பினேஷன் என்னவோ அது அப்படியே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிருக்கும். பேரண்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிருக்கும். அப்ப என்ன போயிருக்கும்? என்ன பாசிபிலிட்டி போயிருக்கும்? கேபிட்டல் ஆர், கேபிட்டல் Y, கேபிட்டல் ஆர், கேபிட்டல் Y, ஸ்மால் ஆர், ஸ்மால் y, ஸ்மால் ஆர், ஸ்மால் y அப்படின்றது அப்படியே இன்ஹெரிட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஏன் வந்து மெண்டல் லிங்கேஜ் ஸ்டடி பண்ணல அப்படின்ட்டு? ஏன் ஸ்டடி பண்ணல? அப்ப ஸ்டடி பண்ணது எல்லாமே வேற வேற குரோமோசோம்ல இருந்துச்சு. குரோமோசோம் 7 அண்ட் குரோமோசோம் 1ல இருந்துச்சு. ஓகே. சேம் குரோமோசோம்ல அதே மாதிரி பக்கத்து பக்கத்துல, சேம் குரோமோசோம்ல பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டி இல்ல. புரியுதுங்களா? அதுக்கு வேலை என்ன இருக்கும்? பாசிபிலிட்டி என்ன இருக்கும்? பக்கத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா லிங்கேஜ், லிங்கேஜ் தான் பாசிபிள். ஸோ அந்த லிங்கேஜை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. இதான் லெஃப்ட் சைடு இருக்க டயக்ராம் வந்து லிங்கேஜ், ரைட் சைடுல இருக்கிறது வந்துட்டு இது லிங்கேஜுக்கானது, இது வந்து கிராசிங் ஓவருக்கான டயக்ராம். ஸோ இந்த லிங்கேஜ்ல வந்துட்டு பி அண்ட் கியூக்கு நடுவில் டைட் லிங்கேஜ் இருந்திருக்கு அப்படின்னா பி அண்ட் கியூ, பின்றது ஒரு ஜீனு, கியூன்றது ஒரு ஜீன் வச்சுக்கோங்க. கிராசிங் ஓவர் நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி இருக்கு? இங்க வந்து ஸ்மால் பி ஸ்மால் கியூ இருக்கு. ஒரு இதுல ஒரு குரோமோசோம்ல வந்துட்டு ஸ்மால் பி ஸ்மால் கியூ இருக்கு. இன்னொன்னுல வந்துட்டு கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ, கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ டாமினன்ட் அலீல் இருக்கு. இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங்ல எப்படி இருக்கு?
இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேமெட்ஸ்ல எப்படி இருக்கு? அதே கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ, கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ, இதுல வந்து ஸ்மால் பி ஸ்மால் கியூ, ஸ்மால் பி ஸ்மால் கியூ. புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை ஆக்சுவலா கிராசிங் ஓவர் நடந்துருந்துச்சு, லிங்கேஜ் இல்ல அப்படின்னா எப்படி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்னு ஏதாவது சொல்லுவீங்களா? என்ன பாசிபிலிட்டி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்? இது வந்து லிங்கேஜுக்கான எக்ஸாம்பிள். அப்படியே இன்ஹெரிட் ஆயிருக்கு, மதர்கிட்ட இருந்து பேரண்ட்ஸ்ல இருந்து அப்படியே இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஒருவேளை லிங்கேஜ் இல்ல, இதுல கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னா எப்படி, என்ன பாசிபிலிட்டி நடந்திருக்கும்? லிங்கேஜ் இல்ல அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி இருக்கும் சொல்லுங்க? இந்த இடத்துல லிங்கேஜ் பார்த்தோமா? எப்பவும் கிராசிங் ஓவரது எந்த ரெண்டுக்கு நடுவில் நடக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க, ஆன்லைன் பேட்ச் தான் ஆன்சர் பண்றாங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. இதுல இருந்து அந்த கேமெட்ஸ் சொல்லி நோட் பண்றோம்ல, இதுல இருந்து என்ன பாசிபிலிட்டி இருக்கு, என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? இப்போ இதுல இருந்து மியாசிஸ் முடிஞ்சிருச்சு, மியாசிஸ் முடிஞ்சதுன்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? மியாசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்கும் குரோமோசோம்? இந்த மாதிரி தனித்தனியா இண்டிவிஜுவலா வந்துரும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது மியாசிஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல, இந்த மியாசிஸோட எண்ட் ஸ்டேஜ்ல, எண்ட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இருக்கும். எண்ட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுல, இதுதான் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிராசிங் ஓவர் வந்து எப்பயும் இந்த இந்த ரீஜன் இருக்குல்ல, கிராசிங் ஓவர் வந்து எப்பயும் எந்த ரெண்டுக்கு நடுவில் நடக்கும்? இது ஒண்ணு, இந்த குரோமேட்டிக் காமிச்சல்ல கிரீன்ல ஹைலைட் ஆயிருக்குல்ல, இதுக்கு நடுவில் தான் கிராசிங் ஓவர் நடக்கும். இந்த ஓரத்துல இருக்க ரெட் கலர், அந்த ரெட் கலருக்கும் இந்த ஓரத்துல இருக்க ரெட் கலருக்கும் நடுவில் கிராசிங் ஓவர் நடக்காது. புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு பாசிபிலிட்டி மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் 4 இருக்கு. மொத்தம் 1 2 3 4 இருக்கு, 4 குரோமோசோம்ஸ் இருக்கு. அதுல எத்தனை கிராசிங் ஓவர்ல இன்வால்வ் ஆகுது? ரெண்டே ரெண்டு தான். எந்த ரெண்டு? கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கிறது. ஸோ அப்ப எவ்வளவு பர்சன்ட் வந்து கிராசிங் ஓவர் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி? 50%. அதாவது 1/2, 1/2 சொல்லுவோம். 1/2 1 2 1/2 இன்டூ 100னா 1/200 எவ்வளவு பர்சன்ட்? 50%. கிராசிங் ஓவர் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து 50%. சோ இதுல இருந்து என்னென்ன பாசிபிலிட்டி நடக்கும் அப்படின்னு கேட்கறேன். ஒருவேளை லிங்கேஜ் இல்ல, கிராசிங் ஓவர் நடக்குது அப்படின்னா, இந்த பியும் கியூவும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, பக்கத்து பக்கத்துல இல்ல. பியும் கியூவும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சா லிங்கேஜ் டைட் லிங்கேஜா இருந்திருக்கும். பட் பியும் கியூவும் வந்து தூரத்துல இருக்கு. இந்த இடத்துல பி இருக்கு, ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கியூன்றது வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு மதியில கிராசிங் ஓவர் நினைச்சா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? இது வந்து பேரண்டல் டைப்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் வந்து பேரண்டல் டைப், பேரண்டல் டைப். ஸோ இதுல இருந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு சொல்லு பரணி. அப்புறம் ம் ம் ஓகே, ஆன்லைன் பட் சொல்லுங்க. இதுல இருந்து ஒருவேளை லிங்கேஜ் இல்ல, கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஆன்லைன் பேட்ச் சொல்லுங்க. இதுல இருந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு. இன்னும் ரெஸ்பான்ஸே காணோம். அவ்வளவு டஃப். ஓகே ஓகே, எப்பயுமே சொல்லட்டுமா, இந்த ரெண்டு சைடு வந்துட்டு இந்த இருக்க இந்த ரெட் கலர் இருக்குல்ல, ரெட் கலர்ல குரோமோசோம் இருக்குல்ல, இந்த ரீஜன் வந்து கிராசிங் ஓவர்ல இன்வால்வ் ஆகாது. இந்த ரீஜன் வந்து கிராசிங் ஓவர்ல இன்வால்வ் ஆகாது. சோ அப்ப இதுல இருந்து என்ன, இந்த ரெண்டு குரோமோசோம்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? என்ன இருக்குதோ அப்படியே வந்திருக்கும். பேரண்ட்ஸ் என்ன இருந்திருக்கும் அது அப்படியே வந்திருக்கும். அப்ப என்ன வந்திருக்கும்? இதுல இருந்து கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ அப்படியே வந்திருக்கும். கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ அப்படியே வந்திருக்கும். லாஸ்ட்ல இருக்கிறது என்ன இருக்கு? ஸ்மால் பி ஸ்மால் கியூ, அது அப்படியே வந்திருக்கும். ஸ்மால் பி ஸ்மால் கியூ.
கிராசிங் ஓவர் எதுக்கு நடுவில் நடந்திருக்கும்? இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் நடந்திருக்கும். என்ன பாசிபிலிட்டி ஒருவேளை கிராசிங் ஓவர் நடந்துச்சுன்னா? இப்படி கிராஸ் டினோட் பண்ண என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய கேபிட்டல் பி எதோடு சேருது? இங்க இருக்கக்கூடிய கேபிட்டல் பி எதோடு சேருது? ஸ்மால் கியூ. இங்க இருக்க கேபிட்டல் பி வந்து இங்க இருக்கக்கூடிய ஸ்மால் கியூவோட சேருது. இங்க ஒரு ஸ்மால் பி இருக்குல்ல, இது வந்து இதோட சேருது. இங்க இருக்க கேபிட்டல் பி ஸ்மால் கியூவோட சேருது. இங்க இருக்க ஸ்மால் பி வந்து கேபிட்டல் கியூவோட சேருது. ஸ்மால் பி கேபிட்டல் கியூ கேபிட்டல் கியூ. மொத்தம் 4 குரோமோசோம் ஃபார்ம் இருக்குல்ல, இதுல எது வந்து பேரண்டல் டைப், எது வந்து ரீகாமினன்ட் டைப்னு சொல்லுவோம்? 1 2 3 4. 1 and 4 வந்து பேரண்டல் டைப். பேரண்டல் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பேரண்டல் டைப்னு சொல்றோம்? 1 and 4 வந்து பேரண்டல் டைப். ஓகே, 1 and 4 வந்து பேரண்டல் டைப்னு சொல்லுவோம். ஏன் அது 1 and 4 ஏன் பேரண்டல் டைப்னு சொல்றோம்? பேரண்ட் மாதிரி அப்படியே இருந்திருக்கும். பேரண்ட் மாதிரி அப்படியே இருந்திருக்கும். அந்த பி கியூ வந்துட்டு பேரண்டோட டைப் அப்படியே இருந்திருக்கும். நோட் பண்ணீங்களாமா அதை? அதை நோட் பண்ணீங்களா? இந்த ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இல்ல, ஓகேவா? இந்த ரெண்டும் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் லொகேஷன்ல இருக்கு. கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ, கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ, ஸ்மால் பி ஸ்மால் கியூ, ஸ்மால் பி ஸ்மால் கியூ. பேரண்ட்ஸ். கிராசிங் ஓவர் எப்படி நடந்தது? இது ரெண்டுக்குள்ள நடுவுல எப்படி கிராசிங் ஓவர் நடக்குது? ஏன் லிங்கேஜ் நடக்கல? ஏன் லிங்கேஜ் நடக்காம ஏன் வந்துட்டு கிராசிங் ஓவர் நடக்குது? ஏன்னா டிஸ்டன்ஸா இருக்கு. ரெண்டு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. பிக்கும் நடுவுக்கும் கியூக்கும் நடுவுல வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால கிராசிங் ஓவர் நடக்குது. ஒருவேளை பியும் கியூ இந்த மாதிரி பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா லிங்கேஜா இருந்திருக்கும். லிங்கேஜா இருந்திருக்கும். ஸோ இது நடுவில் கிராசிங் ஓவர் இப்படி நடக்குது. ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல என்ன இருக்கு? இது அப்படியே இருக்கா? இந்த அப்படியே மெயின்டைன் ஆகும். இது அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல இருக்கிறது அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல இருக்கிறது என்ன அப்படியே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ன்றது எது? இதுல இந்த ஏரியா, இந்த ஏரியா வந்து அப்படியே வந்திருக்கு. கேபிட்டல் பி கேபிட்டல் கியூன்றது. லாஸ்ட்ல இருக்கிறது என்ன இருக்கு? இந்த ரீஜன் இருக்குல்ல, ஸ்மால் பி ஸ்மால் கியூ, இது வந்து அப்படியே வந்திருக்கும். இது வந்து ஸ்மால் பி, இது வந்து ஸ்மால் கியூ. ரீகாம்பினேஷன் எதுக்கு நடுவில் நடந்திருக்கும்? சென்ட்ரல் இருக்க இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் ரீகாம்பினேஷன் நடந்திருக்கும். இங்க இருக்க பி வந்து எதோட ஜாயின் பண்ணிருக்கும்? இந்த இது வந்து எதோட ஜாயின் ஆயிருக்கும்? இதுல இருந்து கட் ஆகி கியூவோட ஜாயின் ஆயிருக்கும். இதுல இருக்க ஸ்மால் பி வந்து எதோட ஜாயின் ஆகும்? கட் ஆகி இங்க இருக்கக்கூடிய கியூவோட, கேபிட்டல் கியூவோட வந்து ஜாயின் ஆயிருக்கும். சோ அப்ப இங்க என்ன பாசிபிலிட்டி இருக்கு நடுவுல? கேபிட்டல் பி ஸ்மால் கியூ. இது யார் யாருக்கெல்லாம் புரியல இது வரைக்கும் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு? புரியலையா? இது வரைக்கும் நடந்தது வந்து எப்படி யார் யாருக்கு புரியலன்னு கேக்குறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா தம்பி லாஸ்ட்ல? ஓகே. இந்த 4ல வந்து எது வந்து பேரண்டல் டைப், எது வந்து ரீகாமினன்ட் டைப்? இது 1, இது 2, இது 3, இது 4 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் மாதிரி எது இருக்கு? பி கியூ வந்துட்டு பேரண்ட்ஸ் மாதிரி எது எது இருக்கு? 1 4 வந்துட்டு பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும். 1ல என்ன இருக்கு? கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ. 4ல என்ன இருக்கு? ஸ்மால் பி ஸ்மால் கியூ. அது ரெண்டு என்னன்னு சொல்றோம்? 1 and 4 வந்துட்டு பேரண்டல் டைப் அப்படின்னு சொல்லுவோம். பேரண்டல் டைப்.
2 and 3 எப்படி இருக்கு? 2 and 3க்கு நடுவுல ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு. 2 and 3 வந்துட்டு பேரண்ட்ஸோட டிஃபரெண்டா இருக்கு. இப்ப 2 and 3ல என்ன இருக்கு? இது ரெண்டுக்கு நடுவுல என்னப்பா இருக்கு? இந்த ரெண்டுக்கு நடுவுல ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு அப்படின்னு. அதோட பாசிபிலிட்டி என்ன இருக்கு? கேபிட்டல் பி ஸ்மால் கியூ. மூணாவதா இருக்கிறதுல என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஸ்மால் பி கேபிட்டல் கியூ. ஸோ அந்த 2 and 3 வந்து ரீகாம்பினன்ட் டைப்னு சொல்றோம். ரீகாம்பினன்ட். புரிஞ்சுதா இது வரைக்கும் நடத்துறது? ஆன்லைன் பேட்ச் இது வரைக்கும் நடத்துறது புரிஞ்சுதாமா? அது ஒண்ணும் இல்லமா. எப்படி வந்துட்டு டிஸ்டன்ஸா இருக்கும்போது எப்படி கிராசிங் ஓவர் நடக்குது? டிஸ்டன்ஸா இருக்கும்போது எப்படி கிராசிங் ஓவர் நடக்குது? பக்கத்துல இருக்கும்போது ஏன் நடக்கல அப்படின்னு கேக்குறாங்க. ஓ, ஒரு ரோப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ரோப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரோப் ஏதாவது இருக்கா? அந்த அந்த ரோப்புக்கு நடுவுல வந்துட்டு எப்படி டைப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிக்சர் தான். ஒண்ணும் இல்ல, ஒரு லென்த்தான ஒரு இதை நோட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, ஒரு லென்த்தான ஒரு ரோப் இருக்கு. முடிச்சு போடணும் அப்படின்னா எதுக்கு நடுவுல முடிச்சு போட முடியும்? இன்னொரு ரோப் வந்து சின்னோண்டு இருக்கு. சின்னோண்டு இருக்கு. முடிச்சு போடணும் அப்படின்னா எதுக்கு மதியில முடிச்சு போட முடியும்? பெருசா இருக்கிறது நடுவுல வந்து முடிச்சு போட முடியும். சின்னோண்டு இருக்கு அப்படின்னா அங்க வந்து முடிச்சு போட முடியாது. அந்த ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம்ல, அது வந்து பாசிபிலிட்டி இல்ல. சோ அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு மியாசிஸ்ல நடக்கும். எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு கிராசிங் ஓவர் நடக்குது இல்ல? கிராசிங் ஓவர் நடக்குது இல்ல? கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரோப்ல வந்து எப்படி நம்ம முடிச்சு போடுவோமோ, ரோப்ல வந்து எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி கிராசிங் ஓவர்ல வந்துட்டு மியாசிஸ்ல கிராசிங் ஓவர் நடக்கிறதும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும் மியாசிஸ்ல. சோ அது ஒருவேளை சின்னதா இருந்துச்சு, டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுல அந்த முடிச்சு போட முடியாது. முடிச்சு போட முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம் என்ன? கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். கிராசிங் ஓவர். அதேதான், சேம் பிலாசபி தான். ஒரு ரோப்ல வந்து லென்த்தா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா அதுல முடிச்சு போட முடியும். பட் சின்னோண்டு இருந்துச்சு அப்படின்னா அதுல முடிச்சு போட முடியாது. சோ அதே ப்ராசஸ் தான். இதே மாதிரி தான் அது இருக்கும் அந்த இதுலயும் எக்ஸ்சேஞ்சும். இது வந்து என்ன பிஒக்யூ இருக்கு அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் ஃபார் லிங்கேஜ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் ஃபார் லிங்கேஜ் டிடெக்ஷன். லிங்கேஜ் வந்து எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? ஐஎஃப்எஸ்ல 2023. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்துச்சுல்ல, மெயின்ஸ். ஸோ அதுல கேட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் ஃபார் லிங்கேஜ் டிடெக்ஷன் இன் ரீகாம்பினன்ட் ப்ரீடிங் ப்ரோக்ராம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். லிங்கேஜுக்கும் கிராசிங் ஓவருக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவீங்களாமா அருண்? அருண் சொல்லுவியா? லிங்கேஜ்னா என்ன? சும்மா உனக்கு தெரிஞ்ச டேர்ம்ல சொல்லுங்க. கிராசிங் ஓவர்ன்றது ஒரே குரோமோசோம்ல டிஸ்டன்ட் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய அந்த ரீகாம்பினேஷன். அதில் நடக்கக்கூடிய அந்த ரீகாம்பினேஷன். ஸோ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். மெண்டல் வந்துட்டு லிங்கேஜ் அப்சர்வ் பண்ணாரா? டிட் மெண்டல் ரெகக்னைஸ் த ஃபெனோமெனன் ஆஃப் லிங்கேஜ்? அப்சர்வ் பண்ணாரமா? ஸ்ரீனிதா தானே? சொல்லுங்க. மெண்டல் வந்து லிங்கேஜ் அப்சர்வ் பண்ணாரா? எக்ஸ்பிளைன் கேக்குறாங்க. லேட்டா வந்தீங்களோ? நான் அதுக்கு முன்னாடி சொன்னா இப்பதானே சொன்னேன் நினைக்கிறேன். சொல்லு பரணி, மெண்டல் வந்து லிங்கேஜ் ஸ்டடி பண்ணாரா? நோன்னா ஏன்? நோ தான் ஆன்சர். நோ தான். ஏன்னு கேக்குறேன். எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. மெண்டல் வந்து லிங்கேஜ் வந்து அப்சர்வ் பண்ணல. ஏன் அப்சர்வ் பண்ணல அப்படின்னா என்ன எழுதுவீங்க? யா, ரெண்டு டிஃப்ரெண்ட் குரோமோசோம், ஒரே குரோமோசோம் இல்ல. அவர் ஸ்டடி பண்ணது வந்து டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ல இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ்ல இருந்துச்சு. அதுக்கு தான் சொல்லியிருப்பேன் அந்த RRYY எதுல இருந்துக்குன்னு. RRYY ரவுண்ட் சீட் ஷேப், இந்த காட்டிலிடன் கலர், இது ரெண்டு எந்த லொகேஷன்ல இருந்திருக்கும்? சீட் ஷேப்பும்
அவர் டைஹைபிரிட் ரேஷியோல என்னமா ஸ்டடி பண்ணாரு? எந்த ரெண்டு கேரக்டர் ஸ்டடி பண்ணார் டைஹைபிரிட் ரேஷியோல? டைஹைபிரிட் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒன்னு பார்த்தோம்ல, அதுல எந்த ரெண்டு கேரக்டர் ஸ்டடி பண்ணாரு ஸ்ரீனிதா? ஏன் சார் என்ன எந்த ரெண்டு கேரக்டர் ஸ்டடி பண்ணாங்கன்னு பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த ரெண்டு கேரக்டர்? ஷீட் ஷேப் அண்ட் காட்டிலிடன் கலர். காட்டிலிடன் கலர். இந்த ஷீட் ஷேப்ன்ற எந்த குரோமோசோம்ல இருக்கும்? காட்டிலிடன் கலர் எந்த குரோமோசோம்ல இருக்கும்? அருண், ஷீட் ஷேப்ன்றது எதுல இருந்துச்சு? குரோமோசோம் நம்பர் 7ல இருந்திருக்கும். குரோமோசோம் நம்பர் 7ல இருந்திருக்கும். காட்டிலிடன் கலர் எந்த குரோமோசோம்ல இருந்திருக்கும்? குரோமோசோம் நம்பர் 1ல இருந்திருக்கும். குரோமோசோம் நம்பர் 1ல இருந்திருக்கும். ஆனா லிங்கேஜ் நடக்கணும் அப்படின்னு என்ன பாசிபிலிட்டி சொன்னா லிங்கேஜ் நடக்கணும்னா ஒரே குரோமோசோம்ல பக்கத்துல இருக்கணும். ஒரே குரோமோசோம்ல இருந்தா மட்டும் பத்தாது, பக்கத்துல இருக்கணும். சோ இப்போ அந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. டிட் மெண்டல் ரெகக்னைஸ் phenomenon ஆஃப் லிங்கேஜ்? நோ. ஏன் அப்சர்வ் பண்ணல? எக்ஸ்பிளைன். ஏன்னா இட் வாஸ் இன் a different குரோமோசோம். அவர் ஸ்டடி பண்ண ட்ரைட்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் குரோமோசோம்ஸ்ல இருந்திருக்கும். டைஹைபிரிட் ரேஷியோல 2 ட்ரைட் எடுத்து ஸ்டடி பண்ணிருப்போம். டைஹைபிரிட் ரேஷியோல 2 ட்ரைட் தான் எடுத்திருப்போம். சோ அவர் எடுத்த 2 ட்ரைட் வந்து வேற குரோமோசோம்ல இருக்க ட்ரைட்டா எடுத்துக்கிட்டாரு அவருக்கு பிடிச்ச மாதிரி. தேர்டா என்ன क्वेश्चन இருக்கு? டபுள் கிராஸ் ஓவர். தேர்டா இருக்கிறது டபுள் கிராஸ் ஓவர். டபுள் கிராஸ் ஓவர்னா என்னன்னு சொல்லிட்டு 2020ல கேட்டிருக்காங்க. மொத்தமா அது வந்து 5 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த क्वेश्चनக்கு டபுள் கிராஸ் ஓவருக்கு வந்து 3 மார்க் ஷேர் வருது. டபுள் கிராஸ் ஓவருக்கு 3 மார்க் வந்து ஷேர் வருது. வாட் இஸ் மீன் பை லிங்கேஜ் அண்ட் கிராஸ் ஓவர்? வாட் இஸ் மீன் பை லிங்கேஜ் அண்ட் கிராஸ் ஓவர்? அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிங்கேஜ் அண்ட் கிராஸ் ஓவர் கேட்டிருக்காங்க. அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2015ல கேட்டிருக்காங்க. போலாங்களா சப்ஜெக்ட்? போலாமா அடுத்த இது? சோ இதான் லிங்கேஜ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி. சொல்லுங்கம்மா. கேட்டீங்களா? சொல்லுங்க. ஓகே. ஹிஸ்டரின்றது ஸ்டீன் எடுத்துட்டீங்களா? லிங்கேஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. இவங்க ரெண்டு பேரும் யாரு? வேர்சன் அண்ட் புன்னட். ஜெனடிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி போடுவோம்ல, மெண்டல்லாம் பார்க்கும்போது மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டிருப்போம்ல, அந்த ஸ்கொயருக்கு பேர் என்ன? புன்னட் ஸ்கொயர். அந்த புன்னன்றவர் யாரு? இந்த தாத்தா தான். புன்னன்றவர் இவர் தான். சோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து லிங்கேஜ் ஸ்டடி பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஃபர்ஸ்ட் லிங்கேஜ் அப்படின்ற டேர்ம் அப்படின்றத வந்து ஸ்டடி பண்ணது இவங்க தான். பேட்சன் அண்ட் புன்னட். எதுனா கிராப்ல ஸ்டடி பண்ணாங்க? இது என்ன கிராப்? அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. லெத்தரேஸ் ஓடரேட்டர்ஸ் அப்படின்னு வரும். லெத்தரேஸ் ஓடரேட்டர்ஸ். ஸ்வீட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் பி. லெத்தரேஸ் சட்டைவஸ்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெத்தரேஸ் சட்டைவஸ். சயின்டிபிக் நேம்ல படிக்க வச்சாங்களா இல்லையா? சங்கு பூன்றது வேற ரமேஷ். சங்கு பூன்றது வேற. சங்கு பூக்கு என்ன? சங்கு பூன்றது வேற. ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரி அதே ஃபேமிலி, எல்லாமே ஃபேபேசியில தான் வரும். லெத்தரேஸ் ஓடரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் லிங்கேஜ் அப்படின்றத ஸ்டடி பண்ணாங்க. லிங்கேஜ் அப்படின்றது எந்த ரெண்டு ட்ரைட்டுக்கு ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி லிங்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரு கண்டுபிடிச்சா? இவங்க கண்டுபிடிச்சாங்க. எந்த ரெண்டு ட்ரைட்டை பத்தி ஸ்டடி பண்ணும்போது லிங்கேஜ்ன்ற இந்த கான்செப்ட் அவங்க கொடுத்தாங்க. ஃபிளவர் கலர் அண்ட் போலன் ஷேப்.
ஃப்ளவர் கலர் அண்ட் போலன் ஷேப். மெண்டல் ஸ்டடி பண்ண அந்த ரெண்டு ட்ரைட் என்ன டைஹைபிரிட்ல? சீட் ஷேப் அண்ட் கார்டிலேடன் கலர். இவங்க பண்ணது ஃப்ளவர் கலர் அண்ட் போலன் ஷேப். ஃப்ளவர் கலர் இந்த மாதிரி இருந்திருக்கும், போலன் ஷேப் இருக்கும். அது என்னன்னு பாத்துருவோம் கமிங் ஸ்லைட்ஸ்ல வரும். லிங்கேஜுக்கான டெஃபினிஷன்மா, the tendency of two or more genes to stay together. The tendency of two or more genes to stay together. எப்போ? சேம் குரோமோசோம்ல இருக்கும்போது. சேம் குரோமோசோம்ல இருக்கும்போது. ஈவினிங் ஷெட்யூல் வந்து எப்படி வேவ் ஆகும் மறுபடியும்? ஏதாவது சொன்னாங்களா ஈவினிங் ஷெட்யூல்? போலாங்களா அடுத்த ஸ்லைடு? மார்ச் எண்டு வரை இருக்குமா? என்கிட்ட சொன்னது மார்ச் பிகினிங்ல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, என்கிட்ட சொல்லுவோம் மார்ச் பிகினிங் வரைக்கும் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா மார்னிங் பேட்ச் வரும்போது நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்படியே அட்டன் பண்ணாலும் 1 or 2 வந்துட்டு கொஞ்ச நாளைக்குமா. எப்போ எப்போ வரைக்கும் அந்த பேட்ச் அந்த இது ஓவர்லேப் ஆகுதோ, அந்த ஈவினிங் டைம் ஓவர்லேப் ஆகுதோ, அது வரைக்கும் நம்ம மார்னிங் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுவோம் சப்ஜெக்ட். இது நான் கேட்டதுக்கு வந்துட்டு என்கிட்ட சொன்னது வந்துட்டு 5:30ல, அதாவது வந்துட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தெரியல, லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கலாம். போலாங்க அடுத்தது. ஓகே ஓகே, சிசெட் முடிஞ்சதுன்னா முடிஞ்சிருமா? ம் ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் லிங்கேஜ் நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல மெயினா நமக்கு தேவையானது கப்ளிங் அண்ட் ரிப்பல்சன் ஃபேஸ். கப்ளிங் ஃபேஸ், ரிப்பல்சன் ஃபேஸ். கப்ளிங் ஃபேஸ், ரிப்பல்சன் ஃபேஸ் இதை பார்க்கும்போது என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு? மணிகண்டன், இதை பார்க்கும்போது இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? கப்ளிங் ஹெட்ரோசைகட்னு சொல்லிட்டேன், ரிப்பல்சன் ஹெட்ரோசைகட்னு சொல்லிட்டேன். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? ம். இல்ல இது மாறல. இது ரெண்டுமே வந்து என்ன? அது ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ரெண்டு வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். பரணி இப்ப சொல்லுங்க, இது என்ன என்ன ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கலாம்? ரிப்பல்சன்ல வந்துட்டு எது ஒண்ணு சொல்றேன். இது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். அந்த பேர்ல எப்படி இருக்கும்? பேர்ல ரெண்டு குரோமோசோம் இருக்கும்ல, அது தெரியும்ல. சோ பேர் 1ல வந்துட்டு டாமினன்ட் ரெண்டும் ஒரே இதுலயே உட்காந்துருக்கு. டாமினன்ட் ரெண்டும் பேர் 1ல இருக்கு, ரெசசிவ் ரெண்டும் பேர் 2ல இருக்கு. அதாவது வந்து அந்த பேர்ல ரெண்டு, ஒரு பேர்ன்றது ரெண்டு குரோமோசோம் இருக்கும் தெரியுமா? ஒரு பேர்ன்றது என்ன? 2 குரோமோசோம் இருக்கும். 2 குரோமோசோம். ஹியூமன்ஸ்ல எத்தனை பேர் இருக்கு? 23 பேர். சோ அதுல வந்து ஒரு பேர் இது, அதுல இருக்கக்கூடிய ஒரு பேர் இது. ஒரு பேர்ல இருக்கக்கூடிய குரோமோசோம்ல ஒரு இதுல டாமினன்ட் எல்லாம் இருக்கு, இன்னொரு இதுல ரெசசிவ் எல்லாம் இருக்கு. பட் இங்க எப்படி இருக்கு?
ஒரு இதுல வந்துட்டு டாமினன்ட் ஒன்னு இருக்கு, ரெசசிவ் ஒன்னு இருக்கு. ரெசசிவ் ஒன்னு இருக்கு, டாமினன்ட் ஒன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு என்னது, கப்ளிங்க்கும் ரிப்பல்ஷனுக்குமான டிஃபரன்ஸ். சென்டென்ஸா சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சென்டென்ஸா சொல்லணும். கப்ளிங் ஃபேஸ் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா என்ன சென்டென்ஸ் சொல்லுவீங்க? சென்டென்ஸ் என்ன சொல்லுவீங்க? டாமினன்ட் alleles are located in the same chromosome while recessive allele are located in another chromosomes. All dominant alleles are present on the same chromosome or all recessive alleles are present on the same chromosome. Repulsion phase என்றது dominant allele are linked with recessive allele. Dominant alleles are linked with recessive allele. இங்க dominant alleleன்றது எது? கேபிட்டல் A. recessive alleleன்றது ஸ்மால் b. ஸோ அதான் கப்ளிங் ஃபேஸ்க்கும் ரிப்பல்சன் ஃபேஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு வந்து ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்மா. ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் 23 பேர்ஸ் இருக்கும் ஹியூமன்ஸ்ல. ஸோ இதுல வந்துட்டு ஏதோ ஒரு ரெண்டு ஜீன் கேபிட்டல் ஏக்கு ஏதாவது ஒரு ஜீன் சொல்லுங்க, கேபிட்டல் பிக்கு ஏதாவது ஒரு ஜீன் சொல்லுங்க. ஏதோ ஒரு ரெண்டு ஜீன், கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்றது வந்துட்டு ரெண்டு ஜீன் வச்சுப்போம், 2 ஜீன்ஸ். இந்த ஜீனோட டாமினன்ட் ஃபார்ம் என்ன, ரெசசிவ் ஃபார்ம் என்ன? கேபிட்டல் ஏ இந்த ஏன்றது வந்துட்டு என்ன வச்சுப்போம்? ஏன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்டுக்கு வச்சுப்போம், ஹைட்டுக்கு. பீன்றது என்னன்னு வச்சுப்போம், பீன்றது என்னன்னு வச்சுப்போம். சரி, கலர் வச்சுப்போம், கலர் வச்சுப்போம். நான் சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஹைட்டுக்கு வந்துட்டு ஏன்றது வந்து ஹைட்டுக்கான ஜீன் வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏன்றது ஹைட்டுக்கான ஜீன், பீன்றது வந்து கலருக்கான ஜீன், பேரா இருக்கானா இல்ல கருப்பா இருக்கானா அப்படின்றதுக்கான ஜீன் வச்சுப்போம். ஹைட்டுக்கான ஜீன் வந்துட்டு டாமினன்ட் ஃபார்ம்ல என்ன இருக்கு, ரெசசிவ் ஃபார்ம்ல என்ன இருக்கு? டாமினன்ட்ல வந்துட்டு டால், ரெசசிவ்ல என்ன இருக்கு, ஷார்ட். டாமினன்ட் என்ன டினோட் பண்ணுவோம், கேபிட்டல் ஏன் டினோட் பண்ணுவோம், ஷார்ட் ஸ்மால் ஏன் டினோட் பண்ணுவோம். புரியுதுங்களா? கலருக்கு வந்துட்டு ஃபேர் பிளாக்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து டாமினன்ட் ஃபார்ம்ல இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டல் பி. கேபிட்டல் பி. பிளாக்ன்றதுக்கு என்ன டினோட் பண்ணுவோம், ஸ்மால் பி. ஸ்மால் பி, ஸ்மால் லெட்டர், ரெசசிவ். ஸோ இந்த டாமினன்ட், இதுல டாமினன்ட்ன்றது என்னது, டால்னஸ். இதுல டாமினன்ட்றது ஃபேர் கலர். இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரியணும்ன்றத சொல்றேன், ஓகேவா? எக்ஸாம்பிள் இதை எழுதாதீங்க. ஸோ இந்த கேபிட்டல் ஏவும் இந்த இதுல இருக்கக்கூடிய கேபிட்டல் பியும் ஒரே குரோமோசோம்ல இருக்கு, ஒரே குரோமோசோம்ல இருக்கு. அந்த ஹோமோலோகஸ் பேர்ல ஒரே குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னா இது என்னது, கப்ளிங் ஃபேஸ். கப்ளிங் ஃபேஸ். அப்படி இல்ல, இந்த ஷார்ட் இதுல இருக்கக்கூடிய ரெசசிவும் இதுல இருக்கக்கூடிய ரெசசிவும், அப்ப இதுல என்ன ரெசசிவ்ன்றது என்னது, ஷார்ட்டா இருக்குது. இதுல ரெசசிவ்ன்றது என்ன, பிளாக் கலர் அப்படின்றது. இது ரெண்டும் ஒரே குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேரும் கப்ளிங் ஃபேஸ். அதுக்கு பேரும் கப்ளிங் ஃபேஸ். இது ரிப்பல்ஷன் ஃபேஸ்னா என்ன, இதுல இருக்கக்கூடிய டால்னஸ் வித் கம்பைன்டு வித் பிளாக். இதுல இருக்கக்கூடிய டால்னஸ் கம்பைன்டு வித் ரெசசிவ் allele பிளாக். அப்படி இல்லை அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஷார்ட்னஸ் கம்பைன்டு வித் ஃபேர்னஸ். இதுல இருக்கக்கூடிய ஸ்மால் லெட்டரும் இதுல இருக்கக்கூடிய கேபிட்டல் லெட்டரும் கம்பைன் ஆகுது, கம்பைன் ஆகி ஒரே குரோமோசோம்ல இருக்கிறதுக்கு பேர் என்ன, ரிப்பல்ஷன். புரிஞ்சுதாமா ஆன்லைன்ல? சத்யா? ஓகே ஓகே, போலாங்களா அடுத்தது?
லிங்கேஜ் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி லிங்கேஜ் வந்து எப்படி டிடெக்ட் பண்றது அப்படின்ட்டு. லிங்கேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? ஒரு 2 ஜீனுக்கு நடுவுல லிங்கேஜ் இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் இது வரைக்கும் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் 2 ஜீனுக்கு நடுவுல லிங்கேஜ் எப்படி இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது. ஆன்லைன் பேட்ச் ஏதாவது கெஸ் பண்ணுங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வச்சு ஒன்று கண்டுபிடிக்கலாம். லிங்கேஜ் 2 ஜீனுக்கு நடுவுல இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க ஃபீல்ட்ல வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? ஃபீல்ட் ஸ்டடி மூலியமா அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு ஒரு கிராஸ் சொல்லுவாங்க. டெஸ்ட் கிராஸ் கேள்விப்பட்டீங்களா? டெஸ்ட் கிராஸ்னா என்ன? டெஸ்ட் கிராஸ்க்கும் டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்களே? டெஸ்ட் கிராஸ் இல்ல இல்ல, வேற வேற. காலைல ரொம்ப ரொம்ப கான்செப்ட்ஸ் போகுதோ. அடிஷ் இது வரைக்கும் நடந்தது புரிஞ்சுதா? ஆன்லைன் பேட்ச் இது வரைக்கும் நடந்தது புரிஞ்சுதாமா? ஓகே, இது வரைக்கும் நடத்தல ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடத்தவே இல்லை, இப்பதான் என்ட்ரி ஒரே ஒரு ஸ்லைடு தான் போயிருக்கு. ஓகே ஓகே. டெஸ்ட் கிராஸ்ன்றது கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ரெண்டையும் கிராஸ் பண்ண F1ல என்ன வரும்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. F1 when the F1 is crossed with the recessive parent. F1 is crossed with the recessive parent. அதுக்கு பேர் என்ன? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல டாமினன்ட் பேரண்ட் எது, ரெசசிவ் பேரண்ட் எது? டாமினன்ட் பேரண்ட். டாமினன்ட் பேரண்ட். ரெசசிவ் பேரண்ட்ன்றது எது? ரெசசிவ் பேரண்ட்ன்றது எது? ஸ்மால் ஏ. டெஸ்ட் கிராஸ்னா என்ன? when the F1 is crossed with recessive parent, அதாவது ஸ்மால் ஏ. டாமினன்ட் கூட கிராஸ் பண்ணா அதுக்கு பேர் டெஸ்ட் கிராஸ் கிடையாது, அதுக்கு பேர் வந்து பேக் கிராஸ்னு சொல்லுவோம். when the F1 is crossed with either of the parents. when the F1 is crossed with either of the parents வந்து பேக் கிராஸ்னு சொல்லுவோம். டெஸ்ட் கிராஸ் பேக் கிராஸ் ரெண்டு கான்செப்ட் இருக்குமா? டெஸ்ட் கிராஸ்ன்றது when the F1ல என்ன இருக்கு? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. when the F1 is crossed with recessive parent. இந்த ஸ்மால் ஏ இருக்குல்ல, இதோட கிராஸ் பண்றதுக்கு பேர் என்ன? டெஸ்ட் கிராஸ். பேக் கிராஸ் அப்படின்னா when the F1 is crossed with either of the parents. either capital A or small a. புரிஞ்சுதுங்களா? இதோட எப்பயுமே டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ வந்துட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் கிராஸ் ரேஷியோன்றது எப்பயும் 1:1 தான் வரும். நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம், பட் மறந்துருப்பீங்க. டெஸ்ட் கிராஸ் ரேஷியோன்றது எப்பயுமே 1:1 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல இருந்து F2 என்ன பாசிபிலிட்டி இருக்கு? 2 லெட்டர் இருக்கு. கேபிட்டல் ஏ 2 லெட்டர் இருக்கு. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்றது 2 லெட்டர் இருக்கு. ஸோ அதை எத்தனை டைப் டினோட் பண்ணணும்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்னு டினோட் பண்ணணும். சேம் லெட்டர் இருந்தா ஒரு டைம் டினோட் பண்ணா போதும்னு சொன்னேன். ஸ்மால் ஏன்றது இங்க சேம் லெட்டரா இருக்கு, சேம் ஸ்மால் லெட்டரா இருக்கு. ஸோ அது எத்தனை டைம் டினோட் பண்ணா போதும்? ஒரு டைம் பண்ணா போதும். ஸோ இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. புரியுதுங்களா?
என்ன ரேஷியோல இருக்கு அது ரெண்டும்? 1:1. 1 கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்கு, இன்னொன்னு வந்துட்டு 1 ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ. 1:1. 1 கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்கு, 1 ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ இருக்கு. ஸோ எப்பயுமே டெஸ்ட் கிராஸ் ரேஷியோன்றது 1:1 முடியும், 1:1 ஆரம்பிக்கும். இது ஒரு ஜீன் ஸ்டடி பண்றதுக்கு. ஒருவேளை 2 ஜீன் ஸ்டடி பண்ணியிருந்தா 2 ஜீன் ஸ்டடி பண்ணியிருந்தா எத்தனை வரும் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ? 1:1:1:1 அப்படின்னு முடியும். புரியுதுங்களா? டெஸ்ட் கிராஸ் ரேஷியோல எப்பயுமே வந்துட்டு 1 தான் முடியும், 1ல ஆரம்பிச்சு 1ல தான் முடியும். புரிஞ்சுதாமா ஆன்லைன் பேட்ச்க்கு? இதை வச்சு எப்படி லிங்கேஜ் கண்டுபிடிக்கிறது? லிங்கேஜ்ல வந்துட்டு இந்த 1:1 ரேஷியோ வந்து கிடைக்காது நமக்கு. 1:1 ரேஷியோ வந்துட்டு வராது. லிங்கேஜ்ல என்ன ரேஷியோ கிடைச்சிருக்கு? 7:1:1:7. ஆனா எக்ஸ்பெக்டட் ரேஷியோ என்ன? நம்ம 1:1:1 இந்த ரேஷியோ எக்ஸ்பெக்டட். அந்த ரேஷியோ வந்திருந்தா நம்ம என்னன்னு சொல்லலாம், வரல என்னன்னு சொல்லலாம். 1:1:1 அப்படின்னு வந்துருச்சு என்ன அர்த்தம்? லிங்கேஜ் இல்லைன்னு அர்த்தம், நோ லிங்கேஜ் அப்படின்னு அர்த்தம். நோ லிங்கேஜ். ஒரு லிங்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ரேஷியோ வரும்? அந்த 1:1ல இருந்து டிவியேட் ஆகும். அந்த 1:1:1:1 இருக்குல்ல, அதுல இருந்து டிவியேட் ஆகும். புரியுதுங்களா? எப்படி லிங்கேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் ஆஃப் டிரெக்ஷன் ஆஃப் லிங்கேஜ். பேக்ராஸ்க்கு வந்துட்டு அது என்ன பேரண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்றது. பேக்ராஸ்க்கும் கிட்டத்தட்ட அதே ரேஷியோ மாதிரி தான் வரும். என்ன பேரண்ட் யூஸ் பண்றோம் பொறுத்து கிட்டத்தட்ட அதே ரேஷியோ தான் வரும், 1:1:1 தான் வரும். புரியுதுங்களா டிரெக்ஷனல் லிங்கேஜ் எப்படின்றது? இந்த 1:1:1 ரேஷியோ வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இது கிடைக்கல அப்படின்னா லிங்கேஜ் இருக்குன்னு அர்த்தம், லிங்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். லிங்கேஜ்ல என்ன டைப் பார்த்தோம்? கப்ளிங் ஃபேஸ், ரிப்பல்சன் ஃபேஸ்னு பார்த்தோம். கப்ளிங் ஃபேஸ், ரிப்பல்சன் ஃபேஸ். இன்னொரு டைப் இருக்கு, கம்ப்ளீட் லிங்கேஜ், கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்கம்ப்ளீட் லிங்கேஜ், இது ஒரு டைப் இருக்கு. அப்படின்னா என்ன டிஃபரன்ஸா இருக்கலாம் கம்ப்ளீட்டுக்கும் இன்கம்ப்ளீட்டுக்கும்? ஃபுல்லாவே இதுல பேரண்டல் டைப் தான் ப்ரொடியூஸ் ஆகும், ஃபுல்லாவே பேரண்டல் டைப் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இதுல ஃபியூ லெஸ் ஃப்ரீக்வன்சில ரீகாமினன்ட் டைப் ப்ரொடியூஸ் ஆகலாம். ரீகாமினன்ட் டைப் வந்து லெஸ் ஃப்ரீக்வன்சில ரீகாமினன்ட் டைப் ப்ரொடியூஸ் ஆகலாம். இதுதான் வந்து கம்ப்ளீட் லிங்கேஜுக்கும் இன்கம்ப்ளீட் லிங்கேஜுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். பேரண்டல் டைப் ரீகாமினன்ட் டைப்னா என்னன்னு தெரியலையா? தெரியுதுல்ல? பேரண்டல் டைப் ரீகாமினன்ட் டைப்னா என்னன்னு தெரியுதுல? முன்னாடி நடத்திருக்கேன், இதுலயே கண்டினியூ பண்ணிருக்கேன். மேல இருக்கிறதுல வந்து ஒன்லி பேரண்டல் டைப் மட்டும் தான் இருக்கும். பட் இந்த இதுல லெஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாமினன்ட் டைப்பும் அப்சர்வ் பண்ணலாம். சென்டர்தானா? In complete linkage, only parental type combinations were observed.
In complete linkage, only parental type combinations were observed. Whereas in incomplete linkage, along with the parental type, lesser frequency of recombinant type was also observed. Parental type recombinant type என்னன்னு தெரியுதா அருண்? ஆன்லைன் பேட்ச் parental type recombinant type என்னன்னு தெரியுதா? அது தெரிஞ்சதுனா தான் இது என்ன மீனிங் புரியும். சரி விடுங்க. பேரண்டல் டைப் டிஃபரெண்டா இருக்குது எல்லாமே recombinant டைப்மா. சோ இந்த இதுல வந்துட்டு சரி இதுலயே பார்த்துப்போம். இதுல வந்துட்டு என்ன ட்ரை பண்ணிருக்காங்க, என்ன ஸ்டடி பண்ணிருக்காங்க? பெட்சன் அண்ட் புன்னட் வந்து எந்த ரெண்டு ட்ரைட் எடுத்துட்டாங்கன்னு பாருங்க. பெட்சன் அண்ட் புன்னட் வந்துட்டு லிங்கேஜ் வந்து அப்சர்வ் பண்ணிருப்பாங்கல்ல, எந்த ரெண்டு ட்ரைட் எடுத்து ஸ்டடி பண்ணிருப்பாங்க? pollen shape and flower color. So blue flower, red flower னு ரெண்டு ஸ்டடி பண்ணிருக்காங்க. blue flower with long pollen. blue flower with long pollen. இன்னொரு காம்பினேஷன் என்ன? பேக்ராஸ் பத்தி தனியாவே படிப்போமா? பேக்ராஸ் பத்தி தனியாவே நமக்கு பிரீடிங்ல ஒன்னு இருக்கு. இப்போதைக்கு டெஸ்கிராஸுக்கும் பேக்ராஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பேக்ராஸ் பத்தி பிரீடிங்ல ஒரு டாபிக்கே இருக்கு. ஸோ பேக்ராஸ் பத்தி அங்க பார்ப்போம். என்ன ஸ்டடி பண்ணாங்க? என்ன ரெண்டு ட்ரைட் எடுத்துட்டு ஸ்டடி பண்ணாங்க? பெட்சன் அண்ட் புன்னட். ஃபிளவர் கலர், pollen shape. ஸோ ஃபிளவர் கலர்ல என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? ப்ளூ கலர், ரெட் ஃபிளவர். pollen ஷேப்ல லாங் போலன், ரவுண்ட் போலன். ப்ளூ கலர் என்னன்னு டினோட் பண்றாங்க? கேபிட்டல் பி. ரெட் கலரை ஸ்மால் பி. ரெட் கலர் வந்து ஸ்மால் பி. லாங் போலன் என்ன டினோட் பண்றாங்க? கேபிட்டல் எல். ரவுண்ட் போலனை ஸ்மால் எல் அப்படின்னு டினோட் பண்றாங்க. ஸ்மால் எல் அப்படின்னு டினோட் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து F1ல என்ன பாசிபிலிட்டி இருக்கு? யாராவது வந்து போடுவீங்களா? F1ல எப்படி பாசிபிலிட்டி போடுறது காம்பினேஷன்ன்றது? வாங்க ட்ரை பண்ணுங்க வந்து. சரி அட்லீஸ்ட் நோட்லாம் ட்ரை பண்ணுங்க. இதுல இருந்து வந்து F1ல என்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது. உங்க நோட்ல ட்ரை பண்ணுங்கம்மா. ஸ்மால் பி, ஸ்மால் எல். F1ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கேமெட்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது. ஆன்லைன் பேட்ச் சொல்லுங்க. F1ல வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஆன்லைன் பேட்ச் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட்ல இருக்க கேமெட்ஸ் வந்து என்னது? ரெண்டு லெட்டர் சேம் லெட்டரா இருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு டைம் டினோட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேபிட்டல் பி, சோ கேபிட்டல் பி, கேபிட்டல் எல். இதான் கேமெட்ஸ். இதுல ஸ்மால் பி, ஸ்மால் எல். ரெண்டு லெட்டர் சேம் லெட்டரா இருந்துச்சுன்னா ஒரு டைம் டினோட் பண்ணா போதும். சோ இது ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி எழுதுறோம் இங்க F1ல. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எழுதுறோம். அப்ப என்ன எழுதுறோம்? கேபிட்டல் பி, ஸ்மால் பி, கேபிட்டல் எல், ஸ்மால் எல். கேபிட்டல் எல், ஸ்மால் எல். இப்ப இந்த F1 இது வந்து என்னது? F1.
இதுல கேமெட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கேபிட்டல் பி, இதுல இருந்து ஸ்மால் எல். இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்? கேபிட்டல் பி கேபிட்டல் எல், இதுல ஸ்மால் பி கேபிட்டல் எல். திரும்பி கூட எழுதலாம், ரிவர்ஸ்ல கூட எழுதலாம், கேபிட்டல் எல் ஸ்மால் பி கூட எழுதலாம், அது ஒன்றும் பெரிய குத்தமா எழுதாது. ஸ்மால் பி ஸ்மால் எல். ஒருவேளை ஒருவேளை லிங்கேஜ் இல்லைன்னா இந்த கேமட்ஸோட ரேஷியோ என்னவா இருந்திருக்கும்? பரணி, லிங்கேஜ் இல்லைன்னா இந்த கேமட்ஸோட ரேஷியோ என்னவா இருந்திருக்கும்? 1:1:1:1 1:1:1:1 1:1:1:1 இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதாமா ஸ்ரீ? லிங்கேஜ் இல்லாத இடத்துல கிராசிங் ஒரு நடக்கும். இன்னொன்னு வந்து இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அங்கேயும் நடக்கும். அங்கேயும் வந்து லெசர் ஃப்ரீக்வன்சில நடக்கும். புரிஞ்சுதா? இது வரைக்கும் யாருன்னா டவுட் இருக்காம ஆன்லைன் பேட்ச்? ஒன்றும் இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இதான் 3வது கிளாஸ்ல இருந்து இதான் நடத்திட்டு இருக்கோம். F1 வரைக்கும் புரிஞ்சுதா? நோட் பண்ணிட்டீங்களா F1 வரைக்கும்? F1 வரைக்கும் புரிஞ்சுதாமா ஆன்லைன் பேட்ச்க்கு? ஓகே. சோ இதை வந்து இப்ப டெஸ்ட் கிராஸ் பண்ணணும். இந்த F1 வந்து இப்ப என்ன பண்ணணும்? டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ, டெஸ்ட் கிராஸ் பார்க்கணும். டெஸ்ட் கிராஸ்னா என்ன? F1 இதுமா கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் எல் ஸ்மால் எல். கேபிட்டல் பி ஸ்மால் ஸ்மால் பி கேபிட்டல் எல் ஸ்மால் எல். இது வந்து F1. டெஸ்ட் கிராஸ்க்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்? when the F1 is crossed with recessive parent. அந்த ரெண்டு பேரண்ட்ல recessive parent என்னது, அதோட இது என்னது, ஜீனோடைப் என்னதுன்னு பார்த்து சொல்லுங்க. recessive parent என்னது? ஸ்மால் பி ஸ்மால் பி ஸ்மால் எல் ஸ்மால் எல். புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதா அருண்? இதுல இருந்து என்ன கேமெட்ஸ் பாசிபிள் அருண்? கேபிட்டல் பி கேபிட்டல் எல், கேபிட்டல் பி ஸ்மால் எல், ஸ்மால் பி ஸ்மால் எல் ஸ்மால் பி கேபிட்டல் எல். ஒன்றும் இல்லை, இந்த இந்த புண்ணட்டில் போட்டோம்ல அதுதான். இதே தான் இந்த இதுல போட்டிருக்கேன். ரெசசிவ் பேரண்ட்ஸோட கிராஸ் பண்ணணும். அந்த ரெசசிவ் பேரண்ட் தான் இது. இதான் வந்து அந்த ரெசசிவ் பேரண்ட். இதுல இருந்து என்ன கேமெட் பாசிபிள்? இந்த இதுல சேம் லெட்டர் இருந்தா ஒரு டைம் டினோட் பண்ணா போதும்னு சொல்லியிருக்கேன். சேம் லெட்டர் இருந்தா ஒரு டைம் டினோட் பண்ணா போதும். சோ அப்ப இதுல இருந்து என்ன கேமெட்ஸ் பாசிபிள்? ஸ்மால் பி ஸ்மால் எல். இதுல இருந்து ஸ்மால் பி ஸ்மால் எல் தான் பாசிபிள். ஸ்மால் பி ஸ்மால் எல் தான் பாசிபிள். இதுல இருந்து வரக்கூடிய கேமெட்ஸ் இங்கே டினோட் பண்ணிருக்கேன். இதுல இருந்து வர கேமெட்ஸ் இங்கே டினோட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா ஆன்லைன் பேட்சுக்கு? இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? செல்ஃபிங் பண்ணிப்போம், அதுவும் ஒரு ப்ராசஸ் தான், அதுவும் கண்டுபிடிக்கலாம். அது அடுத்த ஸ்டெப்ல வரும். செல்ஃபிங் வந்து அடுத்த இதுல வரும். ஃபர்ஸ்ட் இது டெஸ்ட் கிராஸை வச்சு எப்படி லிங்கேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு, டெஸ்ட் கிராஸை வச்சு லிங்கேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த செல்ஃபிங் ப்ராசஸும் வரும், பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்தது புரிஞ்சுதாமா? யாருன்னா புரியல ஆன்லைன் பேட்சுக்கு? இங்க என்ன பாசிபிலிட்டி இருக்கு இப்போ?
இதுல இப்ப என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க பரணி, சொல்லு. ஃபர்ஸ்ட் இதுல என்ன பாசிபிலிட்டி இருக்கு? கேபிட்டல் பி, ஸ்மால் பி, கேபிட்டல் எல், ஸ்மால் எல். ரெண்டாவது இதுல சொல்லு தம்பி மணிகண்ணன். ரெண்டாவதுல என்ன பாசிபிலிட்டி இருக்கு? கேபிட்டல் பி, ஸ்மால் பி, ஸ்மால் எல், ஸ்மால் எல். தேர்ட்ல ஸ்மால் எல், ஸ்மால் எல், ஸ்மால் பி, கேபிட்டல் எல், ஸ்மால் எல். புரிஞ்சுதா? ஒருவேளை இப்ப இந்த ரேஷியோ இப்ப கடைசியா கண்டுபிடிச்சோம்ல, லிங்கேஜ் இல்ல அப்படின்னா இதோட ரேஷியோ என்னவா இருந்திருக்கணும் சொல்லுங்க ஸ்ரீனிதா. 1:1. ஆக்சுவலா வந்து 1:1:1:1 அப்படின்னு இருந்திருக்கும் லிங்கேஜ் இல்ல அப்படின்னா. பட் ஆனா பேட்சன் அண்ட் புனட் வந்து இது என்ன ரேஷியோல அப்சர்வ் பண்ணாங்க? 7:1:1:7. 7:1:1:7 அப்படி அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. 7:1:1:7 அப்படின்ற ரேஷியோல அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. சோ அதுல இருந்து என்ன சொல்லலாம்? அந்த ரெண்டு ஜீனும் லிங்க்டு அப்படின்னு சொல்லலாம். லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போலாங்களா? அடுத்தது போலாங்களாமா? அடுத்தது இது கேமெட்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது வந்து கேமெட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, இதுல இருக்கக்கூடிய கேமெட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது, இதுல இருக்கக்கூடிய கேமெட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இது, இந்த ரெண்டு கேமெட்ஸையும் சேர்த்து இந்த டேபிள்ல போட்டிருக்கேன். இந்த ரெண்டு கேமெட்ஸ், இந்த கேமெட்ஸ் இந்த கேமெட்ஸையும் சேர்த்து போட்டிருக்கேன். இதுக்கு பேர் F2ன்னு சொல்லுவாங்க. F2 F2. இதுல இருந்து வந்த கேமெட்ஸ், இதுல இருந்து வந்த கேமெட்ஸ் ரெண்டையும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணி இதுல போட்டிருக்கோம். போலாங்களா? அடுத்தது சோ அதான் வந்து ஸ்டெப் 1 எப்படி கண்டுபிடிக்கிறான்ட்டு. மெத்தட் 1 பாருங்கம்மா. டெஸ்ட் கிராஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் டிடெக்டிங் லிங்கேஜ். Test cross is the most common method of detecting linkage. F1 வந்து எதோட கிராஸ் பண்றோம்? F1 is crossed with அந்த இதுல எதோட கிராஸ் பண்ணிருப்போம்? ரெசசிவ் பேரண்ட். சோ அதுல போடும்போது என்ன வந்து என்ன ரேஷியோ வரணும்? 1:1:1:1 வந்திருக்கணும். பட் நமக்கு என்ன வந்துச்சு? it deviates from 1:1:1:1 டிவியேட் ஆகுது. என்ன கிடைச்சது? 7:1:1:7 அப்படின்றது கிடைச்சது. சோ அதனால என்னன்னு சொல்றோம்? லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட் வாஸ் a linked gene அப்படின்னு சொல்றோம். போலாங்களா? அடுத்தது அடுத்த ஸ்லைடோட முடிச்சுக்கலாம். அது வந்து யூசுவலா வந்துட்டு 1:1:2 ரெண்டு ஜீனை கிராஸ் பண்ணிட்டு அதை டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது இந்த ரேஷியோ வரணும் அப்படின்றது வந்து எழுதப்பட்ட விதிப்படி இந்த தான் வந்திருக்கணும். 1:1:1:1 தான் வந்திருக்கணும். பட் நமக்கு கிடைச்சது என்ன? அதுல இருந்து அந்த விதிப்படி இல்லாம வேற ஒரு விதி கிடைச்சிருக்கு, வேற ஒண்ணு கிடைச்சிருக்கு. சோ அதனால நம்ம லிங்கேஜ்னு சொல்றோம். அது 7:1:1:7 எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. லிங்கேஜ் இருக்கிறதுனால வந்துச்சு. அதான் லிங்கேஜுக்கான ரீசனே அதுதான். 7:1:1:7 எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அது லிங்கேஜுக்கான ரீசன் அதுதான்.
லிங்கேஜா இருக்கிறதுனால இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த 7ன்றது என்ன, இந்த 7ன்றது என்ன, இந்த 7ன்றது என்ன, என்ன இந்த 7ன்றது என்ன, உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைச்சேன். இந்த 7ன்றது என்ன, ப்ளூ லாங். இந்த 7ன்றது என்ன, ரெட் ரவுண்ட். ப்ளூ லாங்ன்றது எது, ரெட் ரவுண்ட்ன்றது எது, ப்ளூ லாங்ன்றது எது, ரெட் ரவுண்ட்ன்றது என்ன. பேரண்டல் டைப். பேரண்டல் டைப் வந்து மோர் ஃப்ரீக்வன்சில வந்திருக்கு. நடுவில் இருக்கிறது என்ன, ரீகாமினன்ட் டைப். ரீகாமினன்ட் டைப் வந்து லெசர் ஃப்ரீக்வன்சில வந்திருக்கு. புரிஞ்சுதா சதீஷ்? ஆன்லைன் அந்த 7ன்றது வந்து பேரண்டல் டைப், அதனால அது அதிகமான கிடைச்சிருக்கு. போலாங்களா அடுத்தது? இந்த இதோட முடிச்சுக்கலாம், இந்த ஸ்லைடோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணணும், வேற கிளாஸ் வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். 6:45 ஆயிடுச்சுல. ஓகே, இந்த இதோட முடிச்சுக்கலாம். மெண்டல் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசைன்மெண்ட் பார்த்தோம்ல. மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசைன்மெண்ட். இப்பதான் நீங்க சொன்னது வருது. நீங்க சொன்னீங்கல்ல செல்ஃபிங் பண்ணணும், செல்ஃபிங் பண்ணா என்ன ஆகும். மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசைன்மெண்ட் படி என்ன ரேஷியோ பார்த்தோம், 9:3:3:1. பட் மெண்டல் ஸ்டடி பண்ண அந்த இதெல்லாம் வந்துட்டு ஜீன்ஸ் எல்லாம் வந்து எந்த குரோமோசோம்ல இருந்துச்சு, கேபிட்டல் ஆர் ஒன்னு பார்த்தோம், கேபிட்டல் ஒய் ரவுண்டு, இன்னொன்னு வந்து எல்லோ காட்டிலேடன் கலர், இந்த மாதிரி பார்த்தோம். இந்த ரெண்டு ஜீனும் எங்க இருந்துச்சு, டிஃபரெண்ட் குரோமோசோம், என்டையர்லி டிஃபரெண்ட் குரோமோசோம்ல இருந்துச்சு. அதுக்கு என்ன ரேஷியோ அவர் கிடைச்சது மெண்டலுக்கு, 9:3:3:1. 9:3:3:1 அப்படின்னு கிடைச்சது. ஒருவேளை சொல்லுங்க தம்பி. மெண்டலுக்கு கிடைச்சது இது, மெண்டலுக்கு கிடைச்சது இது 9:3:3:1. மெண்டல் லிங்கேஜ் ஸ்டடி பண்ணாரா, மெண்டலுக்கு ஸ்டடி பண்ணல, மெண்டல் லிங்கேஜ் ஸ்டடி பண்ணல. மெண்டலுக்கு கிடைச்ச ரேஷியோ இது, மெண்டலுக்கு கிடைச்ச ரேஷியோ இது 9:3:3:1. ஒருவேளை நம்மளுக்கும் இதே ரேஷியோ கிடைச்சது அப்படின்னா என்ன மீனிங், 9:3:3:1 கிடைச்சது அப்படின்னா என்ன மீனிங், லிங்கேஜ் இல்ல அப்படின்னு அர்த்தம், லிங்கேஜ் இல்ல அப்படின்னு அர்த்தம். செல்ஃபிங் ஒருவேளை இந்த லிங்கேஜ் இந்த ரேஷியோல இருந்து டிவியேட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், 9:3:3:1 இருந்து டிவியேட் ஆகுது அப்படின்னா லிங்கேஜ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் வந்து இது செல்ஃபிங் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றது. செல்ஃபிங் பேக் கிராஸ்க்கு அங்க வந்துட்டு என்ன பார்த்தோம், டெஸ்ட் கிராஸ். மெத்தட் 1ல என்ன பார்த்தோம், மெத்தட் 1ல என்ன பார்த்தோம், டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம், டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். மெத்தட் 2ல வந்து என்ன பார்க்கறோம், இந்த மெத்தட்ல என்ன பண்ணி பார்க்கறோம், மெத்தட் 2ல என்ன பார்க்கறோம், செல்ஃபிங் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறோம். செல்ஃப் பாலினேட் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கறோம். செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது என்ன ரேஷியோ வரணும், என்ன ரேஷியோ வந்துச்சுன்னா என்ன மீனிங், 9:3:3:1 வந்துச்சுன்னா ஓகே லிங்கேஜ் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை அதுல இருந்து டிவிட் ஆச்சுன்னா லிங்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். சொல்றேன் முடிச்சு சொல்றேன். ஆன்லைன் பேட்ச் இது வரைக்கும் நடத்த புரிஞ்சுதாமா, ஏதாவது டவுட் இருக்கு ஆன்லைன் பேட்ச்க்கு? ஆன்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகேமா, தேங்க்யூ. போய் அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.